இன்னைக்கு நம்ம சாபுதானா கிச்சடி பண்ண போறோம். ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் டிஷ். இது மகாராஷ்டிரனோட ஹெல்தி டிஷ். இதுக்கு வந்து நம்ம ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ரிஃபைன்ட் ஆயில் ஊற்ற போகிறோம். கடைசியாக இறக்கும் போது நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ரிஃபைன்ட் ஆயில். அதில் ஒரு 2-3 பிஞ்ச் ஆஃப் ஜீரா நம்ம போட போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ராத்திரியே 1 கப் சாபுதானாவை, அதாவது ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை 1 கப்பை நான் தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஒரே ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு ஊற வச்சுட்டேன். ராத்திரியே ஊற வச்சுருங்கோ. அப்போ வந்து உங்களுக்கு அழகாக ஒத்தையாக ஆகிடும். அந்த எந்த கப்பில் போடுறேனோ அந்த கப்பால் போட்டுட்டோம் ஒரு பாத்திரத்தில். அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றினா அப்படியே ஒட்டிக்கும், இப்படி ஒத்தையாக வராது. இப்படி நீங்கள் ஊற்றினீங்கன்னா அழகாக ஒத்தையாக வரும். அதே டைம் நம்மளுக்கு நல்லா அது ஊறி இருக்கும். இதை வந்து நம்ம இப்போது ஜீரம் இது ஆனப்புறம் நம்ம இதில் போட்டுற போகிறோம். இது நல்லா ஊறணும். ஊறலைன்னா நம்மளுக்கு வந்து டிஷ் நல்லா வராது. ஈஸியாக பண்ணிடலாம். இது ராத்திரியே நீங்கள் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே இதை நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு மொத்தமே 3 பொருள் தான் தேவை. 3 பொருள் வச்சு பண்ணிடலாம். ஃபஸ்ட் கிளாஸான பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் இதில் வந்து நான் பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருவோம். இது நம்ம எப்படி உப்புமா பண்ணுறோமோ அந்த மாதிரி மகாராஷ்டிரனோட ஃபேவரட்டான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது. இது நல்லா ஒரு இலக்கி கொடுத்துட்டோம், கட்டிலாம் இல்லாமல் இலக்கி கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வேர்க்கடலையை நீங்கள் அப்படியே வெறும் வானிலையில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்டான கிரவுண்ட்நட்டாக ஆற்றில் இருந்ததுன்னா ஓகே. அப்படி பச்சை கடலையாக இருந்ததுன்னா இது நல்லா வெறும் வானிலையில் ஒரு இப்படி கையில் தொட்டானா இப்படி தோல் தனியாக வர மாதிரி நீங்கள் வந்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில் அழகாக நல்லா வளர்ந்துட்டு இப்படி நம்ம ஒரு கடலை எடுத்தோம்னா இது வந்து அழகாக அந்த தோல் தனியாக வருது பாருங்கள். இதுதான் அது நல்லா ரோஸ்ட் ஆகிடுதுன்னு. இதை பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா கோர்ஸாக அரைக்க போகிறோம். நல்லா கூல் டவுன் ஆகட்டும். மிக்சியில் பல்ஸில் ஒரு 2-3 மினிட்ஸ் அரைக்கிறோம். பாருங்க, பல்ஸில் ஒரு 2-3 டைம்ஸ் நான் கோர்ஸாக அரைச்சிருக்கேன். ரொம்ப பொடியாக பண்ணிடாதீங்க. இதை வந்து அழகாக இதுக்கு மேலே போட்டுருக்கோம். 1-2 அங்கே முழுசாக இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் கிரன்ச்சியாக வாயில் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு இப்படி க்யூபாக போட்டு வச்சுட்டுருக்கேன். இதையுமே நீங்கள் அதில் போட்டுருலாம். இப்போ நம்ம உப்பு எதுவுமே போடல, ஒரே ஒரு ஸ்பூன் அது ஊறும் போது போட்டிருக்கோம். அதனால் இப்போது அது தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு சாபுதானாக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் உப்பு போடுறேன். ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அந்த மசாலா, அந்த கிரவுண்ட் நட்ஸ், அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குவிக் ஒரு சர்வ் கொடுங்க. இது ரொம்ப ஹெல்தியான டிஷ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற டிஷ். இது ரொம்ப ஃபேமஸான மகாராஷ்டிரன் டிஷ். மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப தேவையான பொருட்கள்லாம் கிடையாது.
அப்புறம் ராத்திரியே நீங்கள் அந்த சாபுதானா ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னுமே சுலபமாக போயிடும். காலையில் எழுந்த உடனே தேடி இந்த மாவெல்லாம் தேடிட்டு போக வேண்டாம். ஒரு நாளைக்கு இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். இது அழகாக கொத்தமல்லியை மேலே தூவி ஒரே ஒரு ஸ்பூன் நெய், ஒரே ஒரு ஸ்பூன் தான், அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு ஒரு இலக்கிட்டும் இறக்க வேண்டிதான். இது வந்து ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கலைன்னா நோ ப்ராப்ளம், பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்காமே போடாமே இதை பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷு. அப்புறம் பச்சை மிளகா குழந்தைகள் இருந்ததுன்னா பச்சை மிளகாவை ஒரு மிக்சியில் ஒரு அந்த இது அரைக்கிறேன் இல்லையா, கிரவுண்ட் நட்ஸ் பீனட்ஸ் அரைக்கிறேன் இல்லையா, அப்போவே ஒரு பல்ஸில் ஒரு சுற்றிக்கோங்க. ஸோ தட் வாயில் படாது. இதுக்கு பெருசாக காரம் ஒன்றும் தேவையில்லை. அதனால தான் நான் வந்து ஸ்லிப் பண்ணிட்டு போட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிடுது. ஃபஸ்ட் கிளாஸான சாபுதானா கிச்சடி. இது எல்லோரும் ஆட்டில் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எங்கள் பேஜுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலக்காடு மாமி ரெசிபீஸ்லேருந்து உங்களுக்கெல்லாம் சாபுதானா கிச்சடி. தேங்க்யூ ஸோ மச்.